இந்த மாதம் முக்கியமானவங்க நிறைய பேர் பிறந்திருக்காங்க. அதனால் இந்த அமர்வில் ஒரு 5 பேரையும் அடுத்த அமர்வில் 5 பேரையும் சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். அதாவது முதல்ல நவம்பர் 3 இன்னைக்கு அமர்த்தியா சென் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும், நோபல் பிரைஸ் வாங்கினவர். அவருடைய தாத்தா நம்ம தேசிக்கு எழுதின ரவீந்திரநாத் தாகூருக்கு உதவியாளர் வந்திருக்கார். அப்போ ரவீந்திரநாத் தாகூர்கிட்ட இவரை குழந்தைய எடுத்துட்டு போய் எனக்கு பேரன் பிறந்திருக்காங்க, நல்ல பேர் வைங்க அப்படின்னு சொன்னாராம். அவர் சொன்னார் ரவீந்திரநாத், அமர்த்தியா சென் இவனு என்ன மாதிரியே நோபல் பிரைஸ் வாங்குவா அப்படின்னு. அந்த வாக்கு பழிச்சிடுச்சு. அந்த அடுத்தது ஏகே செட்டியார், ரொம்ப அறிவு இன்னும் பேர் கேள்விப்படாத வேற அதுக்கான எடுத்து பார்க்கும்போது இருக்குது என்று அறியப்படும் கருப்பன் செட்டியார், காரைக்குடி பக்கத்தில் பிறந்திருக்காரு. தமிழகத்தில் முதல் ஆவணப்படம், அதாவது காந்தியை குறித்த புகைப்படம் நிறைய எடுத்து அதை ஓல்டு கூட கொண்டு இவர் தான் ஏகே செட்டியாரம். அவரை பற்றி அதிகமாக தகவல் இல்லை. பட் அவர் இந்த இதுக்கு 2ஆம் உலக போரில் ரொம்ப பிரச்சனையான சமயம். அந்த சமயத்தில் காந்தி குறித்த ஆவணப்படத்திற்காக உலகம் முழுவதும் பயணத்தை மேற்கொண்டிருந்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி. இவர் அதிகமாக அறியப்படாதவராக இருக்காரு. ஆனால் காந்தியை ஓல்டு லெவலில் அவருடைய படங்களை காமிச்சு ஆவணப்படமும் எடுத்து காமிச்சது இவர் தான் அப்படின்னு இருக்கு. அப்புறம் சுப்பிரமணிய சிவா, நவம்பர் 4. அதாவது ஆங்கில ஏகாதிபத்தியத்தில் தண்டனை கொடுத்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கான 2 பேத்துக்கு ரொம்ப அதிகமான தண்டனை கொடுத்தது. வஉசி ஒன்றும் சுப்பிரமணிய சிவன் 2 பேரும் கொடுத்த தண்டனையை அது தூக்கு தண்டனை கொடுத்துருந்தா கூட போயிருப்பாங்க. ஆனால் 2 பேருக்கு கொடுத்தாங்க. இவருக்கு செக்கிலுக்கு வச்சாங்க. அவருக்கு இந்த தோல் இதுகளை உரிச்சு இது பண்ணி இந்த இது கம்பளம் தயாரிக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலையா. ஆனால் அவர் அவ்வளவையும் சமாளித்து ஜெயிலிருந்து வந்திருக்காரு. அப்புறம் பாரத மாதாவுக்கு முதல்ல கோயில் கட்டணும்னு சொன்னது இவர் ஒருத்தர் தான். அவர் இருக்கும்போது வரைக்கும் அந்த கோயில் கனவு நனவாகலை. அவர் இறந்த பிறகு இப்போ தான் நனவாயிருக்கு. இந்த இது கப்பலுடைய நம்ம படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் மேக்சிமம் பார்த்துருப்பீங்க. அந்த இதில் நம்ம இதுலேருந்து வஉசி வெளியே வருவார். ஒரு நாள் இருக்காது, இவர் ஒருத்தர் தான் போய் கட்டி தழுவார். ஐயோ பிள்ளைவார் அப்படின்னு சொல்லும் போது என்னை கட்டி தழுவாதீங்க, எனக்கு தொழுநோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த தொழுநோயில கூட அவர் நட்பை கடைசி வரைக்கும் விடாம இருந்து இது பண்ணாரு. ரொம்ப வறுமை வாய்ப்படுத்தி தான் இறந்திருக்காரு. வஉசியும் வறுமை வாய்ப்படுத்தி இறந்தாரு, இவரும் ரொம்ப வறுமைக்கு உட்படுத்தி இறந்திருக்காரு. அப்புறம் சித்தரஞ்சன் தாஸ், சிஆர் தாஸ், அதாவது ரொம்ப தீவிர அரசியல் ஈடுபட்டவர் 1917 25 வரைக்கும். 1909 அலிப்பூர் குண்டுவெடிப்பு வழக்கில் நம்ம அரவிந்தருக்கு ஆதரவாக வெற்றியாக வாதாடி இருக்காரு. இவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இவருடைய அரசியல் குரு. புகழ்பெற்ற வழக்கறிஞராக இருந்தபோது, எப்படின்னா வழக்கறிஞர்னா அந்த காலத்தில் மோதிலால் நேரு, அதாவது நேருவோட அப்பா மோதிலால் நேரு ஒரு வழக்கறிஞர், ஃபேமஸ் வழக்கறிஞர். ஆனால் அவர் இவரோட சட்ட சிக்கல் சந்தேகங்களை கேட்பாராம். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்தில் அவர் மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார். பவுன் தங்கம் ஒரு பவுன் 10 ரூபாயா. அந்த காலகட்டத்தில் அவர் 1 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காரு. ரொம்ப இதானவர். இந்த அதாவது மோதிலால் நேரு இவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குற அளவுக்கு ரொம்ப சட்ட நுணுக்கங்கள் தெரிஞ்சார். அந்த வழக்கறிஞர் தொழிலை விட்டு போட்டு சுதந்திர போராட்டத்துக்காக இதெல்லாம் ஈடுபட்டார். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கார். சர்சிவி ராமன், நவம்பர் 7. சர்சிவி ராமன் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். அவர் ராமன் விலை கப்பலில் போயிட்டு இருக்கும் போது ஏன் வானம் கடல் நீல நிறம் சினிமா பாட்டு கூட வந்துருச்சு. அதுக்கு ஆராய்ச்சி பண்ணி இது பண்ணி அதில் அதுக்காக அவர் நோபல் பிரைஸ் வாங்கினாரு. அவர் நோபல் பிரைஸ் வாங்கும்போது அங்கே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ரொம்ப இதாக தான். இவர் ஓரம் உட்கார்ந்துருக்காரு. என்ன கேட்கும்போது, நான் நோபல் பிரைஸ் வாங்கி என்ன பண்ணுறது, எங்கள் நாட்டில் தேசிய கொடி பறக்கலையே அப்படின்னு. அந்த அளவுக்கு அறிவியல் இருந்தாலும் நாட்டுப்பற்று ரொம்ப முக்கியவராக இருந்திருக்காரு. அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட், அதாவது இந்திய அறிவியல் கழகம்னு பெங்களூரில் ஒரு இதில் இருந்திருக்காரு. அப்போ ஒரு இன்டர்வியூ நடத்தியிருக்காரு. இன்டர்வியூ நடத்தின ஒரு ஆளுக்கு பிசிக்ஸை பற்றி ஒன்றுமே தெரியலையா. உனக்கு எப்படிப்பா வேலை கொடுக்குறது, சரி போ அப்படின்ட்டாரு. அவர் திரும்பி போகும்போது கீழே குண்டூசி கிடந்துதான். அந்த குண்டூசி எடுத்துக்கொண்டு கரெக்டாக அந்த குண்டூசி இதில் குத்தி வச்சாரா. இங்கே வா அப்படின்னாரா. என்னன்னு கேட்கும்போது, பிசிக்ஸ் பகுதிகிட்ட சொல்லி கொடுத்துடலாம், படிச்சுக்கலாம், ஆனால் பொறுப்புணர்ச்சி சொல்லிக் கொடுக்க முடியாது, நீ பொறுப்புணர்ச்சியோடு இருக்க, அதனால் உனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணாரா. அதனால இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அடுத்த அமர்வில் மீதி ஒரு 5 பேர் இருக்காங்க. அடுத்த அமர்வில் பார்ப்போம். வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இங்கே கற்றுட்டது தான் மூத்தோர் சொல்லுன்னு நான் சொல்ல வந்திருக்கிறேன். ஏன்னா இங்கே கேட்டுட்டு மட்டும் போகக்கூடாது, அதை ரீதியாக அனுபவிச்சு தான் இங்கே இந்த ஒவ்வொரு சொல்லையும் சொல்கிறாங்க. அதே போல் நம்மளும் நம்ம அனுபவத்தில் சொல்லணும்னு சொல்லி நான் மருத்துவரையோட கேட்டுக்கொண்டதன் பேரில் நான் இந்த
செய்தியை சொல்ல வர்றேன் ஒவ்வொருத்தருக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக அகில தோன்றலின் தோன்றாமன் என்று வள்ளுவர் வாக்கிற்கிணங்க தோன்றி சிறப்பாக இந்த கம்பன் கலைக்கூடத்தை நடத்தி வருகின்ற ஐயாவிற்கும் மற்றும் சான்றோர் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு சொல்லுமே நம்ம வாழ்க்கையை மாற்றி போடும். அந்த மாதிரி இந்த வாக்கியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு அதை மீண்டும் சொல்லணும்னு நான் அடிக்கடி நான் சொல்லி பார்த்துக்குவேன். அதில் தான் உங்களுக்கு நான் சொல்ல வர்றேன். அதாவது வாழ்வதற்கு பொருள் வேண்டும், வாழ்வதிலும் பொருள் வேண்டும். அதே போல நமக்கு பாதை பார்த்து நடக்க தெரியும். அந்த பாதையை உருவாக்கி தந்தவர்கள் மாமனிதர்கள். அந்த மாமனிதர் வரிசையில் நம்ம மருத்துவர் ஐயா என்றும் நினைவில் போற்றுவேன். ஏனென்றால் நான் 50 ஆண்டு கால அனுபவத்தில் ஐயாவோட தொடர்பில் இருக்கிறேன். நான் 15 வயதிலிருந்தே ஐயாவோட தொடர்பில் இருக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு மேடை ஏறி பேசுவதற்கு அவர் எனக்கு ஒரு ரோல் மாடல். அதனால் எனக்கு இந்த வேகத்தை கொடுத்தது இந்த ஐயாவுடைய இன்று வரை செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சொல்லுக்கும் செயலுக்கும் இடைவெளி இல்லாத மாமனிதர். அவசரப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சொல்லுங்க. அதாவது பொறுமையாக இருக்கணுங்கிறதுக்காக அதை காட்சியோடு சொல்கிறவங்களுக்கு ஒரு ரயில்வே கேட்டில் செக் போஸ்ட் போட்டாங்க. அந்த செக் போஸ்ட்டில் ஒரு வாசகம் எழுதியிருந்தாங்க. அதை பார்த்து தான் நான் பொறுமையாக இருக்கிறேன். எப்படின்னா, காலமாகட்டும் பரவாயில்லை, காலமாகட்டும் பரவாயில்லை, காலமாகட்டும் பரவாயில்லை, நீ காலமாகாமல் இருக்க காத்திரு. ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும். அதுபோல ஒவ்வொரு சொல்லும் நாம் பேசும்போது அதை உணர்ந்து வலிமையோடும் தெளிவோடும் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இவ்வளவு நாளாக செயல்பாட்டோடு இருந்து விட்டேன். இனிமேல் இந்த பார்வையாளர்கள், ஒவ்வொரு குழந்தைகள், பேராசிரியர்கள் இவங்களெல்லாம் பேசும்போது தான் நானும் பேசணும்னு சொல்லி இந்த ஆர்வத்தை தூண்டி இருக்கிறாங்க. அதனால் எனக்கு மீண்டும் ஒரு சொல், இது எப்பொழுதுமே நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் நம்ம உற்சாகத்தரும். எப்படின்னா, சூரியன் உதிப்பதற்கு சலிப்படைவதில்லை, சூரியன் மறைவதற்கு சலிப்படைவதில்லை, பறவைகள் பறப்பதற்கு சலிப்படைவதில்லை, மீன்கள் நீந்துவதற்கு சலிப்படைவதில்லை, கடலில் ஓயாமல் அலைகள் அடிப்பதற்கு சலிப்படைவதில்லை. அதுபோல நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு செயலை செய்வதற்கு சலிப்படையாத மனம் படைத்திருக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வான ஊர்தியில் அதை நம்ம எடுத்துட்டு போறாங்கல்ல, இறந்தவங்க எடுத்துட்டு போற இடத்துல ஒரு வாசம் போட்டிருக்காங்க பாருங்க, படைப்புகளை விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி. ஆமா, நம்ம பேரம் பேத்திகளெல்லாம் விட்டுட்டு அவர் போறாரு இல்லைங்க, படைப்புகளை விட்டு விட்டு படைத்தவனை நோக்கி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்தேன் என்ற தலைப்பில் கவிதை ஒன்று, ஒரு சில நிமிடங்கள். அகத்திய முனிவரால் பிறந்தேன், ஆன்றோர்கள் பலரால் வளர்ந்தேன், உயிர் மெய்யென்று காட்சியளித்தேன், உயிரோடு உயிராக தமிழனிடம் கலந்தேன், என்னால் அவன் பருகினான் இன்பத்தேன், எல்லையில்லாமல் உறிஞ்சினான் தமிழ்தேன், சேர சோழ பாண்டியரால் மலர்ந்தேன், பொன்னாலும் புகழாலும் எழுந்தேன், முச்சங்கத்தில் சான்றோரால் விளைந்தேன், முத்தமிழாக உலகை சுற்றி வந்தேன், உலக பொதுமறை திருக்குறளாக உருவெடுத்தேன், கம்ப ராமாயணமாக காவியம் படைத்தேன், ஐம்பெரும் காப்பியங்களை கொடுத்தேன், மானிட சாதியை மலர வைத்தேன், 10 பாட்டில் பக்தியை கோர்த்தேன், 8 தொகையில் அகம் புறத்தை சேர்த்தேன்,
பதினெண் கீழ்கணக்கில் நீதியை போர்த்தேன், களப்பிரரால் சில காலம் அழிந்தேன், கலையுள்ளம் படைத்தவர்களால் மலர்ந்தேன், ஓலை சுவடியில் உருவாகி வந்தேன், ஒரு நாள் கரையானால் கரைந்தேன், அச்சு பொறியில் அமைந்தேன், அழிவில்லா வாழ்வில் வடிவமைத்தேன், ஆலயங்களில் கொடுத்தேன் இசைத்தேன், இல்லங்களில் கொடுத்தேன் இன்பத்தேன், இந்திய அரசாட்சி மொழியாக இடம் பிடித்தேன், இதயங்களில் என்னை சமர்ப்பித்தேன், கணிப்பொறியில் கனிந்தேன், அறிவியல் தமிழில் ஈத்தேன் மீத்தேன், என்னை வளர்த்தவர்களை மதித்தேன், எள்ளி நகை ஆடியவர்களை மிதித்தேன், நாடகத்தில் நவரசம் தந்தேன், நாவல்களில் நன்மைகளை புரிய வைத்தேன், சின்னஞ்சிறு கதைகளில் சிறந்தேன், பெருங்கதையில் கொடுத்தேன் பெருந்தேன், கட்டுரையில் நெஞ்சை கரைய வைத்தேன், பாடல்களில் பலரசம் பருக வைத்தேன், புதுக்கவிதையில் புதுமை படைத்தேன், கல்லான மனதை கரைத்தேன், முரடான உருவத்தை ஒடித்தேன், கொச்சை தமிழால் விழுந்தேன், கொடியவர்கள் பலரால் மடிந்தேன், அறிவு சுடரை வரவழைத்தேன், தமிழர்களின் மானத்தை காத்தேன், என்னை நான் உணர்ந்தேன் எல்லோரையும் மகிழ்வித்தேன், என்னை நான் உணர்ந்தேன் எல்லோரையும் மகிழ்வித்தேன், நான் தான் தமிழ்த்தேன், நான் தான் தமிழ்த்தேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. உலகத்தின் மொழிகளெல்லாம் இறைவனை பாடிய போது, உலகத்தின் மொழிகளெல்லாம் இறைவனை பாடிய போது, இறைவனே வந்து பாடிய ஒரே மொழி என் தமிழ் மொழி. தமிழ் வழி வணக்கம். என்னை பேச சொன்னால் எதை பற்றி பேசுவேன்? என்னை பேச சொன்னால் எதை பற்றி பேசுவேன்? பெண்ணை பற்றி பேசுவேனா? என் மண்ணை பற்றி பேசுவேனா? இல்லை என்னை பற்றி பேசுவேனா? அது வேண்டாத வேலை. சுதந்திரம் அடைந்த இந்த நாட்டில் ஏன் இன்னும் ஒரு பெண்ணால் ஒரு கால் டாக்ஸியிலோ, ஒரு ஆட்டோவிலோ, இல்லது ஒரு ராத்திரியிலோ ஒரு ஆணை போல கம்பீரமாகவும் தைரியமாகவும் நிம்மதியாகவும் வீடு சென்று சேர முடியவில்லை என்பதை பற்றி பேசவா? இல்லை, அயல் நாட்டுக்காரன் எல்லாம் தமிழ் மொழியை தாய்மொழியாக ஏற்றுக்கொண்ட போதும் கூட தாய்மொழிக்கு சொந்தக்காரன் அயல் மொழிகளை முதல் கல்வி பயிலும் மொழியாக வைத்துள்ளோமே, அதை பற்றி பேசவா? இல்லை, நம் நாடு இன்னும் கொஞ்ச காலங்களில் வல்லரசாகியே விடும் என்று பொய்யை பேசவா? அரசியலில் உள்ள திருப்பங்களை பேசவா? இல்லை ஆட்சியில் உள்ள குழப்பங்களை பேசவா? நம் நாட்டில் படித்துவிட்டு அயல் நாட்டுக்காக அயராமல் உழைத்துக் கொண்டிருக்கும் என் இளைய சமுதாயத்தை பற்றி பேசவா? இல்லை ஆங்கில உடை பழக்க வழக்கங்களை எல்லாம் மாறி அயல் நாட்டுக்காரன் எல்லாம் நம்முடைய உடுத்திக் கொள்ளும் போது நம் பாரம்பரிய ஆடைகளை நாம் அணிய மறுக்கிறோமே, அதை பற்றி பேசவா? கட்டுமான குறைபாடால் அரையடி சாய்ந்து நிற்கும் அந்த கோபுரம் உலக அதிசயம் என்றால், கட்டுமான குறைபாடால் அரையடி சாய்ந்து நிற்கும் அந்த கோபுரம் உலக அதிசயம் என்றால், 1000 ஆண்டுகள் கடந்த பின்னும், இடி மின்னல் புயல்கள் விழுந்த பின்னும் இன்னும் கம்பீரமாக நிற்கும் என் பாட்டனின் ஆலயங்களை பற்றி பேசவா? தீபாவளி என்று பட்டாசுகள் இல்லாவிட்டாலும், பட்டாடைகள் இல்லாவிட்டாலும், பலகாரங்கள் இல்லாவிட்டாலும் சந்தோஷங்கள் மட்டும் நிறைந்திருந்த அந்த சராசரி வாழ்க்கையை பேசவா? இல்லை 500 கோடிக்கு பட்டாசு விற்பனையாகியும் கூட அனைத்துமே அலைபேசிகளில் ஸ்டேட்டஸாகவும் ஸ்டோரியாகவும் மட்டுமே இருக்கிறது, உள்ளங்கள் இல்லங்களில் இல்லை என்பதை பற்றி பேசவா? யானை தந்தத்தை வெட்டி யானை பொம்மை செய்து வீட்டை அலங்கரிக்கும் வினோத
பேசவா? கடவுள் இந்த தரிசனத்தை 3 விதங்களாக பிரித்து கருவறை வரை சென்று பார்க்க வேண்டும் என்றால் காசு கொடுத்தே ஆக வேண்டும் என்ற கலப்படத்தை பற்றி பேசவா? கோட்டையில் கிளியாமல் பறக்கும் கொடிகளை பற்றி பேசவா? இல்லை ரோட்டோரம் கிழிந்த புடவையோடு நிற்கும் குமரியை பற்றி பேசவா? வீடு இருக்கிறதே நத்தைக்கு கூட என்று சந்தோஷத்தில் பேசவா? நடைபாதையே வீடாக மாற்றி வசிக்கும் ஏழையை எண்ணி சோகத்தில் பேசவா? சாமி கும்பிடும் கைகளை கும்பிடும் சாமானியல்களை பற்றி பேசவா? சாக்கடை அள்ளும் கைகளை உதறிய சாமர்த்தியத்தை பற்றி பேசவா? 8 வயதில் சிகரெட் அடிக்கும் சிங்கத்தை பற்றி பேசவா? இல்லை அதற்கு தீப்பெட்டி கொடுக்கும் சித்தப்பனை பற்றி பேசவா? பாசத்தோடு அம்மா என்றும் ஆசையோடு அழைக்கும் அறிவு கெட்ட பசுமாட்டை பற்றி பேசவா? இல்லை அப்பாவையும் அம்மாவையும் மம்மி டாடி என அழைக்கும் மாமனிதனை பற்றி பேசவா? இதில் எதை பற்றி நான் பேச வேண்டும்? ஈசா, இவ்வுலகத்தை மொத்தமாக அழித்துவிடு, புதியதோர் உலகத்தை படைத்துவிடு, அதில் நித்தம் நல்ல உயிர்களை விதைத்திடு, சுயநலத்தை தவிர்த்திடு, பணபலத்தை குறைத்திடு, பெண்ணுக்கு சுதந்திரம் வேண்டாம், பெண்கள் சாதிக்க வேண்டாம், பெண்கள் சபமாக்கப்படாமல் இருக்க வழி ஏதும் இருந்தால் அதை செய்திடு. ஆண்கள் அத்தனை பேரும் அப்படி அல்ல, உன்னுருவில் எண்ணற்ற ஆண்கள் இருக்கிறார்கள் என்று சான்று அளித்திடு. சாதி போர்களுக்கு வழிவிடும் சாத்தியவான்களை படைத்திடு. சாதிகள் இல்லையடி பாப்பா என எழுதிய பாரதியை ஒவ்வொருவர் மனதிலும் விதைத்திடு. வள்ளுவத்தை வாய்மொழியாக வேண்டாம், தமிழை தாய்மொழியிலிருந்து நீக்காமல் இருக்க வரம் ஒன்று கொடுத்திடு. கம்பன் போல் காளிதாசன் போல் கவிஞர்களை கொடுத்திடு. அண்ணா போல் ஒரு அரசியல் அமைப்பை அடைத்திடு. இதை பற்றி பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணைய நாயகியே, முந்தைய மொழிக்கெல்லாம் மூத்தவளே, மூவேந்தர் அன்பே, எழில் மகவே, எந்தம் உயிர் என்று நாம் தாய்மொழியாம் தமிழை வணங்கி என்னுடைய விருப்ப தலைப்பை ஓரிரு நிமிடங்களில் உங்களுடன் பகிர இருக்கிறேன். மருத்துவரையா வார வாரம் கம்பராமாயணம் நிறைய பேசுவாரு. இன்னைக்கு ஏதோ யதார்த்தமா இன்னைக்கு அது ஒரு சின்ன நிகழ்வ, ஒரு சின்ன பாத்திரத்தை ஒரு 2 நிமிடங்களில் நான் சொல்லிடுறேங்க. எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு பயங்கர போருக்கு அப்புறம் ராமன் சீதா கல்யாணம் நல்லபடியா நடக்குது. அப்ப ராமன் சீதையை கல்யாணம் பண்ணி அயோத்திக்கு திரும்புறாரு. ஒரு பெரிய கலவரத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குன்னு ஒரே ஜேன்னு இருக்கு. அந்த மணமக்களை, அதாவது ராமனையும் சீதாவையும் வாழ்த்தி நிறைய பரிசு பொருட்களை கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்ப நம்ம சாதாரணமா ஒரு சின்ன 1000 ரூபாய் 2000 ரூபாய் மொய் வைப்போம். இன்னும் வசதியா இருந்தா அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நிறைய செய்வாங்க. இப்ப ராமனுக்கும் சீதாதேவிக்கும் மொய் முறைகள் செய்யணும்னா எப்படி செய்வாங்க அப்படின்னு நாட்டு மக்கள், அதாவது அயோத்தி நாட்டு மக்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பரிசையா கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி மக்கள் எல்லாம் ஜே நிக்கிறாங்க. அந்த கூட்டத்துல மித்ர பந்து அப்படின்னு ஒரு ஏழை அவர் செருப்பு தைக்கிற தொழிலாளி அந்த கூட்டத்துல நின்றுட்டு இருக்காரு. அப்ப ஒவ்வொருத்தராவது சீர்வரிசைகளையும் பரிசு பொருட்களையும் ராமனுக்கும் சீதாதேவிக்கும் கொடுத்துட்டு இருக்கும் போது அவர் கையால ராமனுக்கே அளவெடுத்து தைச்ச 2 காலணிகள், அதாவது 2 செருப்புகள் ராமனுக்கு போட்டுக்கிற மாதிரி தயார் பண்ணி இப்படி கையில வச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொருத்தரா பரிசு கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த மித்ருபந்த செருப்பு தொழிலாளிக்கு ஒரு கூச்சம். எல்லாரும் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, போய் நம்ம செருப்ப காலனிய அவனுக்கு நம்ம கொடுத்து நம்மளையும் நாமே அசிங்கப்படுத்திக்க வேண்டாம், அவளையும் ராம பிரானையும் அசிங்கப்படுத்த வேண்டாம்னு நினைச்சிட்டு அப்படியே அதை ஒழிச்சு வைக்கிறாரு. ஒழிச்சிட்டு ராமனை
பார்க்காம அப்படியே திரும்பி போலாம்னு அந்த கூட்டத்தை விட்டு அப்படியே நகர்ந்தாரு. அதை கூர்ந்து கவனித்த அத்தனை கூட்டத்திலும் கூர்ந்து கவனித்த ராமபிரான் மித்ரபந்துவை கூப்பிட்டு ராமபிரானுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இல்லைங்களா? அப்ப அவர் பக்கத்துல கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிற இத்தனை பரிசு பொருட்களையும் சீர்வரிசைகளையும் விட உண்மையான அன்போட எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத தைத்த இந்த 2 காலணிகள் தான் எனக்கு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய மித்ரபந்துவோட அன்பை எல்லாத்துக்கும் சொல்றாரு. அப்ப எல்லாத்துக்கும் தெரியும், ராமன் வனவாசம் போகும்போது எதையும் எடுத்துட்டு போக கூடாதுன்னு ஒரு நிர்பந்தம் தான். அப்ப எல்லாத்துக்கிட்டையும் கேட்கிறாரு ராமன், நான் எதையுமே எடுத்துட்டு போகல, ஆனா எனக்கு இந்த 2 காலணிகளை மட்டும் நான் எடுத்துட்டு போறதுக்கு அனுமதி கொடுக்கன்னு சொன்னாரு. ஆனா அதுவே பின்னாடி அந்த 2 காலணிகள் பரதனால் எடுத்து செல்லப்பட்டு 14 வருடம் அரியணை ஏறப்பட்டது அப்படிங்கிற ஒரு செய்தியை நான் சொல்லிக்கிறேன். குழந்தைகள் இருக்காங்க, நான் ஒரு ஆசிரியராக அவங்களுக்கு ஒரு 10 குழந்தைங்க இருந்தாங்கன்னா 2 குழந்தைங்களுக்கு அந்த கருத்து போய் சேரணும்னு சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி யாரும் ஒரு நாள் அரியணை ஏறலாம், நம்ம யாரையும் சாதாரணமா இடம் போடக்கூடாது. அப்படி நீங்க குழந்தைகளாகிய நீங்கள் அரியணை ஏறணும் அப்படின்னா இந்த மாதிரி மேடைகளை ஏறி உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய டேலண்டையும் நீங்க இந்த மாதிரி மேடைகள்ல நீங்க பதிவு செய்யுங்க. கண்டிப்பா நீங்களும் ஒரு நாள் அரியணை ஏறுவீங்க அப்படிங்கிற கருத்தையும் பதிவிட்டு வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பானுமதி ஜெயக்குமார். நன்றி.